சொத்து தகராறில் சொந்த சித்தப்பாவையே மகன் உயிரோடு கொளுத்திய இந்த கோர காட்சிகள் காண்போர் இதயத்தை உலுக்கக்கூடியவையாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் வடமலை என்பவருடைய மகன் சின்னவன். இவருக்கு சொந்தமான விவசாய நிலமும் இவரது அண்ணன் மகன் செந்திலுக்கு சொந்தமான விவசாய நிலமும் அடுத்தடுத்து உள்ளன. இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி செந்தில் அவரது விவசாய நிலத்தில் உள்ள நெற்கதிரை அறுவடை செய்து எடுத்து செல்வதற்காக டிராக்டரை கொண்டு சென்றிருக்கிறார். சின்னவனின் நிலத்தை தாண்டித்தான் செந்திலின் விவசாய நிலத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது சின்னவன் செந்திலின் டிராக்டரை தடுத்து நிறுத்தி தங்கள் நிலம் வழியாக செல்லக்கூடாது என கூறி தகராறு செய்திருக்கிறார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி மோதலாக வெடித்துள்ளது. இது குறித்து இரு தரப்பினரும் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் சின்னவன் அளித்த புகாரின் பேரில் செந்தில் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில் சின்னவன் நடத்தி வந்த கால்நடை தீவன கடைக்கு சென்று வாளியில் வைத்திருந்த பெட்ரோலை அவர் மீது ஊற்றினார். இதனையடுத்து அலறி அடித்துக் கொண்டு கடையில் இருந்து வெளியே வந்த சின்னவன் அங்கும் இங்குமாக ஓடி தப்பிக்க முயன்றார். ஆனால் அவரை விடாமல் துரத்தி சென்ற செந்தில் அவர் மீது தீயிட்டு கொளுத்த முற்பட்டார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் செந்திலை தடுத்து நிறுத்த எவ்வளவோ போராடியும் அவர் திமிரிக்கொண்டு சின்னவனை தாக்க பாய்ந்தார். ஒரு கட்டத்தில் சின்னவனை இழுத்து பிடித்த செந்தில் அவர் மீது தீயை பற்ற வைத்தார். கொழுந்துவிட்டு எரிந்த தீயோடு சின்னவன் நாலாபுரமும் தெரித்து ஓடினார். அதோடு விட்டுவிடாமல் பெட்ரோலை பாக்கெட்டில் அடைத்து வைத்து கொண்டு வந்திருந்த செந்தில் அதனை சின்னவன் மீது ஆக்ரோஷமாக எரிந்து கொழுந்து விட்டு எரிந்த தீக்கு மேலும் உரமூட்டியது காண்போரை கொலை நடுங்க செய்தது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பலத்த தீக்காயங்களுடன் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சித்தப்பா மீது தீ வைத்து கொளுத்திவிட்டு தப்பி ஓடிய செந்திலை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.